ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 27வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரரைய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தார். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறதை புசிப்பீராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவைகள் எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்த உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டான் என்றான். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு சகாயத்திற்காக எதிர்பார்க்கிறான். ஏற்கனவே ஒரு விளைவு அவனுக்கு வந்துருச்சு, ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தை அவன் தொலைச்சிட்டான். இப்போ தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை அவன் தொலைக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான். அப்பா இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள மரிக்க போறேன், நான் மரிக்கிறதுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், நீ போய் வேட்டையாடி உன்னை சமைச்சிட்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு ஏற்கனவே தவற விட்டதுனால இதை தவற விடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாய் போய் ஜெபிச்சுட்டு போனானோ எப்படி போனானோ, ஆனால் சீக்கிரமாய் அதை போய் அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறான். ஆனா வேட்டையாடி கொண்டு வரும்போது வேதம் சொல்லுது, அவனுக்கு முன்பாகவே அவனுடைய சகோதரன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை இப்ப வாங்கிட்டு போறான். இப்ப தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்றான், என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும். ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்க மிச்சம் வைக்கலையா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? இல்லப்பா, உன் சகோதரன் தந்திரமாய் வந்து அதை வாங்கி கொண்டு போனான். நம்பர் 1, முதலாவதாக நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நமக்கு சகாயம் செய்ய வேண்டியவர்கள் என்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க. நம்ம அப்பா தான் நமக்கு சகாயம் செய்யணும், நம்ம அம்மா தான் நமக்கு சகாயம் செய்யணும். இவங்க நமக்கு சகாயம் செய்ய வேண்டியவர்கள், நமக்கு உதவி செய்ய, நமக்கு சகாயம் செய்ய, நம்மளை டெவலப் பண்றதற்காக ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு சகாயம் செய்ய வேண்டியவர்களே நமக்கு செய்யாமற் போகும்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசலாம். எங்க அம்மா எங்க அப்பா பார்சியாலிட்டி பார்க்குறாங்க, எங்க அப்பா எனக்கு தர வேண்டியதை என் அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு தர வேண்டியதை எங்க அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் எதுவுமே தரல, நான் நல்லா படிக்கல, நான் நல்லா சைன் பண்ணல, எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல. எங்க அப்பா நினைச்சிருந்தா எனக்கு நிறைய கொடுத்துருக்கலாமே, எங்க அப்பா தானே எனக்கு கொடுக்க வேண்டியவர், எங்க அப்பா தானே என்னை என்கரேஜ் பண்ண வேண்டியவர், எங்க அப்பா தானே என்னை தட்டி கொடுக்க வேண்டியவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் உங்களுக்கு செய்ய வேண்டியவர்களோ அந்த செய்ய வேண்டியவர்களே உங்களுக்கு செய்யாம கையை விரிச்சிட்டாலும், நாங்க தர முடியாது, நாங்க கொடுக்க முடியாதுன்னு கை விரிச்சிட்டாலும், பரலோகத்தை தேவனாகிய கர்த்தர் ஏசாவை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஒரு மலை நாட்டையே அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தில் எடுப்பீர்களே ஆனால் 2வது அதிகாரத்திலே, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர்களோட போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாகவே கொடுத்தேன். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு கனப்படுத்துங்க பார்க்கலாம், கர்த்தரை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்க மாட்டார்கள், நம்மை கனப்படுத்த வேண்டியவர்கள் நம்மை கனப்படுத்த மாட்டார்கள், நம்மை உற்சாகப்படுத்த வேண்டியவர்கள் நம்மளை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு சகாயம் செய்கிறதுக்கு யார் இருக்கிறான்னா கர்த்தர் இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்ம தாவீதுனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதை என்கரேஜ் பண்ண வேண்டியது அவனுடைய சகோதரர்கள். அவங்க தான் அவனை தட்டி கொடுக்கணும், அவங்க தான் அவனுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள். எங்க கூட பிறந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாப்பா, நீ சிங்கத்தை கொண்டுட்டியா, கரடியை கொண்டுட்டியா, ஆச்சரியமா இருக்குது, நீ எங்களுக்கு சொல்லவே இல்லையே, பரவாயில்ல நீ போ, நான் உங்க கூட இருக்கிறோம், உங்களுக்காக பிரேயர் பண்றோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சொந்த சகோதரர்கள். ஆனா அந்த நேரத்தில் கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அத்தனை பேரும் விரோதமா நிற்கிறாங்க, யாருமே அவனை என்கரேஜ் பண்ணல. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப துக்கமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு செய்ய வேண்டியவங்க செய்யாம இருக்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க அப்பா தானே பாஸ் இதை செய்யணும், எங்க அண்ணன் தானே பாஸ் இதை செய்யணும், எங்க சொந்த இவங்க தானே இதை செய்யணும், ஆனா அவங்க அமைதியா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சும்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனா கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. நமக்கு செய்ய வேண்டியவங்க இந்த உலகத்தில் செய்யாம இருந்தாலும் எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவரிடத்திலிருந்து நமக்கு ஏசாவுக்கு எப்படி சகாயம் வந்ததோ அப்படியே நமக்கும் சகாயம் வரும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 32 வயதை உடைய ஒரு தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், என்னுடைய திருமண காரியத்திற்காக ஜெபிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அப்போது நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, என் அண்ணன் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டான், எல்லாரும் வசதியாக இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. எங்கள் அப்பா தானே என்னை பார்க்கணும், எங்கள் அம்மா தானே எனக்கு பார்க்கணும். ஆனால் நான் மாசமான ஐடி கம்பெனியில் 60,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் முன்னாடி நிற்கிறாங்க பாஸ்டர். அந்த சம்பள நாளுக்கு எங்கள் அம்மா என்னை நச்சிட்டே இருப்பாங்க, நாளைக்கு சம்பளம் தானே, நாளைக்கு சம்பளம் தானே. வாங்கிட்டு கவரோட கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடுவாங்க உள்ளுக்குள்ளே. எங்கிட்ட கூட ஒரு பைசா தரமாட்டாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களே தெரில. எனக்குன்னு திருமணம் பார்க்கறதற்கு என் அம்மா அப்பாவே எனக்கு இல்லை. அம்மா அப்பா இறந்து போயிருந்தாங்கன்னா கூட நான் சொல்லலாம், இருந்துட்டு இவங்க என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேலே தான் குறியா இருக்காங்களே தவிர என் எதிர்காலத்தை அவங்க யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலகம் சில நேரத்தில் நமக்கு சகாயம் செய்ய வேண்டியவங்களே என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. அவங்களால 1 ரூபா நமக்கு ஆயத்தம் வராது. அவங்க செய்யலாம், அவங்க செய்யக்கூடியவங்க தான், அவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும். நான் சொல்றேன், பரலோக தகப்பன் உங்களுக்கு சொத்துக்களை தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க அதுக்காக உங்க மனைவியோ உங்க கணவனாரையோ திட்டாதீங்க. உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க, எல்லாரும் செஞ்சுட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி வெறுமையா இருக்கணும்? உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அம்மாட்ட கேளுங்க. நான் சொல்றேன், மனுஷன் கொடுக்கறத குறித்து நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா உங்க மாமனார் கொடுக்கறத விட 100 மடங்கு ஜாஸ்தியா கொடுப்பாரு. உங்க அப்பா கொடுக்கறத விட 10 மடங்கு கர்த்தர் அதிகமாய் கொடுப்பார். உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு கொடுக்கறத விட கர்த்தர் பல மடங்கு பெரிதாய் கொடுக்கிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து கடந்து வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு செய்ய வேண்டியவர்களே செய்யாம இருந்தாலும் நீங்க எனக்கு செய்வீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு செய்ய வேண்டியவங்களே செய்யாம இருந்தாலும் நீங்க எங்களுக்கு செய்வீங்க. நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க நான் நடக்கும், இந்த அற்புதம் நடக்க போகிறது, இந்த சத்தத்தை கேட்கும் போதே நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அவ்வளவு பெரிய நல்லவர். என் தேவன் உனக்காக செய்வார், என் தேவன் நமக்காக செய்வார், என் தேவன் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா.